ஜபிக்கிற தேவ மனுஷன் தான் சாத்தானுக்கு எதிரி, ஜபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் சாத்தானுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துராதீங்க. அப்ப நம்ம ஜபிச்சா சாத்தான் நமக்கு எதிரின்னு பயந்துராதீங்க. உங்க ஜபத்துக்கு அவன் பயப்படுவான், உங்க முழங்காலுக்கு அவன் ஓடுவான். அதாவது சாத்தான் எதிரின்னு சொல்லி இருக்காரப்பா, அப்ப நம்ம ஜபிக்க கூடாதப்பா, பைபிளை மடக்கி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், நல்லா நீட்டி நிமிர்ந்து தூங்கிடுவோம் நினைச்சிடாதீங்க. ஜபிக்கிற உனக்கு முன்பாக அவன் நடுங்குவான். ஆமா, பாதாளம் உனக்கு முன்பாக நடுங்கும், பரலோகம் உனக்கு முன்பாக விழித்திருக்கும். என் புள்ள அடுத்தது என்ன ஜபம் ஜபிக்க வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி பரலோகம் என்ன செய்ய அப்படின்னா, நீ முழங்கால் போட ஆரம்பிக்க பொழுது கட்டளை வெளிப்படு, எனக்கு நீ மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. எத்தனை பேர் உன் பட்சத்திலே அதாவது எழும்பி வந்தால் அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்களே ஒழிய உன்னை ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் யூத கோத்திரத்து ராஜ சிங்கம் அவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் எத்தனை பேர் எழும்பினால் உன்னை அசைக்க முடியாது. அவரை உனக்கு வலது பரிசத்தில் அவரை உனக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை.